வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நாடு உலக வரைபடத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இன்னைக்கு செய்திகளில் இதை பற்றி அடிக்கடி கேட்டிருப்போம். ஆனால் இதோட வரலாறு 2500 வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்குது. அதுதான் பாரசீகம்னு அழைக்கப்பட்ட இன்றைய ஈரான். ஒரு காலத்தில் உலகத்தோட பாதி நிலப்பரப்பு ஆட்சி செஞ்ச ஒரு பேரரசு எப்படி உருவாச்சு, அங்கே நடந்த இஸ்லாமிய புரட்சி என்ன, இன்னைக்கு இருக்கிற ஈரான் எப்படி மாறுச்சு, இதையெல்லாம் பற்றி தான் இந்த எபிசோடில் நாம் பார்க்க போகிறோம். ஈரான் வரலாற்றை நாம் சைரஸ் த கிரேட் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். கிமு 550 இவர் உருவாக்குனது தான் அகாமனிது பேரரசு. இது ஏன் ஸ்பெஷல் தெரியுமா? சைரஸ் வெறும் போர் வீரர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு மனிதாபிமானி. யூதர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிச்சு அவங்க நாட்டுக்கே அனுப்பி வச்சார். உலகத்தோட முதல் மனித உரிமை சாசனம்னு சொல்லப்படுற சைரஸ் சிலிண்டர் இவரோடது தான். இவருக்கு அப்புறம் வந்த முதலாம் டேரியஸ் காலத்தில் இந்த பேரரசு இந்தியாவிலிருந்து ஐரோப்பா வரைக்கும் பரவி இருந்தது. ஆனால் கிமு 330 மாவீரன் அலெக்சாண்டர் உள்ளே வந்தப்போ இந்த பிரம்மாண்டமான பாரசீக பேரரசு வீழ்ச்சியை சந்திச்சது. பாரசீகத்தோட பெருமையான போசில் நகரம் எரிக்கப்பட்டது. அலெக்சாண்டருக்கு அப்புறம் பார்த்தியர்கள், சசானியர்கள்னு பல வம்சங்கள் வந்தாலும் கிபி 7வது நூற்றாண்டில் ஒரு பெரிய மாற்றம் நடந்துச்சு. அதுதான் அரபு படையெடுப்பு. பாரசீகர்கள் அதுவரைக்கும் சொராஷ்டிரனிச மதத்தை பின்பற்றி வந்தாங்க. அரபு படையெடுப்புக்கு அப்புறம் மெல்ல மெல்ல ஈரான் இஸ்லாமிய நாடாக மாறுச்சு. ஆனால் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. அரபு மொழி ஆட்சி மொழியாக இருந்தாலும் பாரசீக மக்கள் தங்களோட கலை, இலக்கியம், கலாச்சாரம் இது எதையுமே விட்டு கொடுக்கல. இந்த காலகட்டத்தை இஸ்லாமிய பொற்காலம்னு சொல்கிறாங்க. அவிசுன்னா மருத்துவத்தில் பெரிய ஆள் உமர் கய்யாம், உலக புகழ்பெற்ற கவிஞர். இவங்க எல்லாரும் இந்த மண்ணில் உருவானவங்க தான். பாரசீக கலாச்சாரம் அரபு உலகத்தையே ஆக்கிரமிச்சது. காலம் உண்டோடுது. 20வது நூற்றாண்டுக்கு வருவோம். ஈரானில் எண்ணெய் கிணறுகள் கண்டுபிடிக்கப்படுது. இதனால் பிரிட்டன், அமெரிக்கா போன்ற நாடுகள் உள்ள நுழையிறாங்க. 1925 பஹ்லவி வம்சம் ஆட்சிக்கு வருது. குறிப்பாக முகமது ரேசா ஷா ஈரானை ஒரு மேற்கத்திய நாடு மாதிரி மாற்ற ஆசைப்பட்டார். மினிஸ்கட் போடுறது, கிளப்புகள் ஓப்பன் பண்ணுறது, ஈரான் ரொம்ப மாடர்னாக மாறுச்சு. ஆனால் ஒரு பக்கம் ஊழல், இன்னொரு பக்கம் மத உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காததுன்னு மக்கள் மத்தியில் கோபம் அதிகமாகுச்சு. அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் 1979 நடந்த இஸ்லாமிய புரட்சி. அயதுல்லா காமேனி தலைமையில் மக்கள் வீதிக்கு வந்தாங்க. ஷா நாட்டை விட்டு ஓடினார். ஈரான் ஒரு இஸ்லாமிய குடியரசாக அறிவிக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு ஆரம்பித்தது தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல். அதுக்கப்புறம் ஈரான் ஈராக் போர், பொருளாதார தடைகள்னு ஈரான் பல கஷ்டங்களை சந்தித்தாலும் இன்னைக்கும் மத்திய கிழக்கு அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக ஈரான் இருக்கு. வெறும் 5 நிமிஷத்தில் ஈரானோட முழு வரலாற்றையும் சொல்கிறது கஷ்டம்தான். ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, ஈரான் அப்படிங்கிறது வெறும் ஒரு நாடு மட்டும் கிடையாது, அது ஒரு நாகரிகம். எத்தனையோ படையெடுப்புகள், மாற்றங்கள் வந்தாலும் தன்னோட தனித்துவத்தை அந்த மண் இன்னைக்கும் தக்க வச்சிருக்கு. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி. தொல்லியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.